நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் மீண்டுமாய் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. அன்பின் தகப்பரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் தியானிக்கிற தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக. ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரமேறுவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை அழைத்து அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அன்னைக்கு ஆண்டவர் அவரை பின்பற்றின அந்த 12 சீஷர்கள், இன்னும் அவங்களோடு கூடிய நிறைய சீஷர்கள், ஒரு பிரதானமான சீஷர்கள் 12 பேர், இன்னும் அநேகர் ஆண்டவரை பின்பற்றினாங்க, அவருக்காக காத்திருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்து தரிசனமானார். அவங்களுக்கு இந்த கட்டளையும் கொடுத்துட்டு பரமேறி போனார். அதே கட்டளையை தான் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும், அவரை பின்பற்றுகளாகிய நமக்கும் ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்குறார். நீங்கள் புறப்பட்டு போய். ஆனால் இந்த நாட்களில் விசேஷமாக இந்த இடத்துல நம்ம பார்க்குற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாளின் தியானம் புறப்பட்டு போய். ஏன்னா ஒருவேளை விசுவாச வாழ்க்கையை துவங்கினா, விசுவாச ஓட்டத்தை துவங்கினா என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் தடைப்பட்டு அப்படியே என்ன செய்கிறோம், பலவிதமான சூழ்நிலையின் தாக்கத்தினால நம்ம தடைப்பட்டவர்களாக நிற்கிற இடத்துலையே என்ன செஞ்சிருந்தோம், தங்கிடுறவங்களாக காணப்படுதோம். ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய ஓட்டம் தடைப்பட்டு நிற்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, இந்த உயிர்த்தெழுந்த பரமேறின நாட்களை கொண்டாடி கொண்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், நீங்கள் இருக்கிற நிலைமையிலேயே என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். ஏதோ ஒரு சூழ்நிலையினால இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போய் ஓட்டத்தை நிப்பாட்டிட்டு இருக்கவங்களா, ஒருவேளை தளர்ந்து போய் நடந்து கொண்டிருக்கிறவங்களா கூட நாம் இருக்கலாம். இல்லை எலியாவை போல் போதும் ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் செய்தது போதும் அப்படின்னு சொல்லி எலியா என்ன செய்தார், செய்த ஊழியம் போதும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் குகையில் போய் என்ன செஞ்சிட்டாரு, தங்கிட்டார். அப்போது ஆவியானவர் என்ன செஞ்சார், அந்த எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்காரு. எலியாவே, உனக்கு இங்கு என்ன காரியம், நீ என்ன செய், எழுந்து புறப்பட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு சில ஊழிய காரியங்களை வெளிப்படுத்தி முன்னேறி போக சொல்கிறார். ஸோ அதே ஆவியானவர் இந்த நாளில் உங்களையும் என்ன செய்கிறாரு பார்த்து அதே மாதிரி சொல்கிறாரு. உனக்கு இங்கே என்ன காரியம், நீ இப்போ இருக்கிற இடத்துல உனக்கு என்ன காரியம், இப்போ நீ நிற்கிற இடத்துல உனக்கு என்ன காரியம், நீ புறப்பட்டு போ.
புறப்பட்டு போய் அநேக ஜாதிகளை சீசராக்கக்கூடிய பணியை நான் என்ன செஞ்சுருக்கேன், உன் கரத்தில் கொடுத்துருக்கிறேன். நீ சூழ்நிலையே பார்த்து தேங்கி நிற்கிறவளா இல்லை, உனக்கு எதிரான போராட்டங்களை பார்த்து தளர்ந்து நிற்கிறவளா அல்ல, நீ முன்னேறி என்ன செய்யிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு. இன்னும் கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மோசையோட வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சார், பேசினார். என்ன சொன்னார்னா, நீ திரும்ப எகிப்துக்கு வா, எகிப்தில் இருந்தது போதும், மீதியான் தேசத்தில் இருந்தது போதும், திரும்ப நீ எகிப்துக்கு வா அப்படின்னு சொல்லி பலவிதமான அடிமைத்தனங்களில் இருக்க மக்களை மீட்டு கொண்டு வருவதுக்கு ஆண்டவர் திரும்பவும் என்ன செஞ்சார், மோசையை கூப்பிட்டாரு. ஏன்னா மோசே ஒரு நாள் ஆண்டவருக்காக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யணுங்க தரிசனத்தோடு இருந்த மகன். ஆனால் அவன் வாழ்க்கையில் அவன் எதிர்கொண்ட சூழ்நிலையின் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம் ஓடி போய் மீதியான் தேசத்தில் தங்கிட்டார். ஆனால் ஆண்டவர் மீதியான் தேசத்தில் உன்னை உருவாக்க வேண்டிய காரியங்களை நான் உருவாக்கிட்டேன், இந்த நாளில் நீ என்ன செய், எழும்பு, புறப்படு, திரும்ப எகிப்துக்கு போய் அங்கே என்னுடைய ஜனங்களோட பெருமூச்சை நான் கேட்டிருக்கேன், அவங்களுடைய கூக்குரல் சமூகத்தில் எட்டி இருக்கு, நீ போய் அவங்கள என்ன செய்யணும், விடுதலையாக்கி கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியுமா மோசையை அனுப்புனார். அதே போல் யோனா தீர்க்கதரிசியோட புத்தகத்தில் பார்த்தோன்னு சொன்னால், நினிவே மக்களோட பாவம் அவருடைய சந்நிதியில் போய் எட்டினதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த நினிவே மக்களை போய் மனம் திரும்புறதுக்கு நீ எச்சரிக்கணும், பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி யோனாவை நீ புறப்பட்டு போன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னால், மோசையாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், யோனாவாக இருக்கட்டும், ஆண்டோடைய சத்தத்துக்கு இவங்க மாற்று கருத்து தான் சொன்னாங்களே ஒழிய ஆண்டோடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க இவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க ஊழிய பாதையில் அவங்க சந்தித்த போராட்டங்கள் அவங்கள என்ன செய்யுது, அவங்க நன்மை செய்யணும்னு நினச்சாங்க, நல்லது தான் செஞ்சாங்க. அவங்க எந்த ஆண்டவருக்கு விரோதமான பாவமோ இல்லை மனிதர்களுக்கு எதிரான தீமையோ அவங்க செய்யலை. ஆனால் அவங்களால ஊழிய பாதையில் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு பலவிதமான போராட்டங்கள், மனுஷரால் வந்த போராட்டங்கள், சத்துருவால் வந்த போராட்டங்கள், அந்தகார வல்லமையினால் வந்த பலவிதமான போராட்டங்கள், அதிகாரத்தினால் வந்த போராட்டங்கள். மோசையோட வாழ்க்கையில் பார்வோன் தன்னை கொன்றுவானோன்னு என்ன செஞ்சார், பயந்தார். எலியா ஏசபல் தன்னை கொன்றுவாளோன்னு சொல்லி பயந்தார். யோனாவுக்கு கர்த்தரே ஒருவேளை சொன்ன வார்த்தையை மாற்றி செஞ்சிருவார், நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் பொய்யா போயிருங்க ஒரு வருத்தம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆண்டவர் அந்த பிள்ளை சொல்லுவார், ஆனால் என்ன அழிக்க மாட்டார். அவருக்கு எப்படியாவது அந்த நினிவே ஜனங்கள் மேலே உள்ள வெறுப்பு அங்கே போக அவருக்கு என்ன செய்யலை, விருப்பம் இல்லை. ஸோ இதை போல தான் நாமும் நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தம், நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளின் நிமித்தம் போதும், நம்ம செஞ்ச ஊழியம் போதும், ஊழியத்தை செய்து நம்ம எதிர்கொண்ட போராட்டங்கள் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு தளர்ந்து போன ஒரு நிலைக்கு மனமடிவுக்குள்ளான ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டருடைய வார்த்தை நம்மை பார்த்து வருகிறது, நீ புறப்பட்டு போ. ஏசாயா 52 அதிகாரத்தில் சீயோனை பார்த்து எழும்புன்னு சொன்ன ஆண்டவர் சொல்வார், புறப்பட்டு இந்த ஏசாயா 52 அதிகாரம் 52:11 சொல்கிறாரு, புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். ஒருவேளை நம்ம அப்படியே அமர்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம செஞ்ச ஊழியம் போதும், நம்ம செஞ்ச நல்ல காரியங்கள் போதும், இனி நாமளும் 10-11 வாழ்ந்துட்டு அப்படியே என்ன செஞ்சிடலாம், ஓரளவுக்கு ஆண்டுக்குள்ளே நம்ம மட்டும் பயணிக்கிட்டு நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தளர்ந்து போன சோர்ந்து போன எண்ணத்தோடு கூட நம்ம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, இல்லை புறப்படணும், இன்னும் நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் பயங்கரமாக இருக்கும். மோசேட்டான்ட்டு சொல்கிறாரு, உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எலியா கிட்ட சொல்கிறாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொன்னார். யோனாவுக்கு எதிராக புயலையே அனுப்பி அழைப்புக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்ன யோனாவுக்கு எதிராக கொந்தளிப்பையும் புயலையும் அனுப்பி அவனை என்ன செஞ்சார், அவர் விரும்புகிற திசைக்கு கொண்டு வந்தார். ஸோ இந்த நாளில் நாமும் கூட ஆண்டோடைய சமூகத்தில்
எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? ஒருவேளை மோசையை போல சத்தத்தை கேட்டுட்டு, இல்லை ஆண்டவரே என்னால் முடியாது, வேற யாரையாவது அனுப்புங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோமா? எலியாவை போல போதும் ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா? இல்லை யோனாவை போல யோனா கப்பலோட அடித்தட்டில் போய் தூங்கிக்கிட்டு இருந்தது மாதிரி நாமும் நிர்விசாரமான ஒரு நிலைமையில் தூங்கி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்து இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, எலும்பு எலும்பு. ஒரு கடந்த நாட்களில் கடந்த வாரங்களில் செய்தி கொடுக்கும்போது, நீ எலும்பு, உன்னோட தூசியை உதறிட்டு எலும்பு, உன்னோட அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஆண்டவர் கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட என்ன செய்ய மாட்டார். நம்ம கீழ்ப்படியும் போது அது அப்படியே நிறைவேறும். நம்ம வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை கூட அவர் தரையில் விழவிட மாட்டார். அவர் நம்ம எலும்ப சொன்னார் அப்படின்னு சொன்னால், நாம் அவர் முகத்தை ஏறிட்டு பார்க்கல, அவரே என்ன செய்வார், கரங்களை நீட்டி தூக்கி விட்டுருக்காரு. அவரே நம்முடைய கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு நாம் பிரயாசப்படும் போது நம்மோடு கூட இணைந்து எல்லா கட்டுகளையும் அவர் அவிழ்த்து விட்டுருக்காரு. அது மாத்திரம் இல்லை, அவர் தன்னோட அலங்கார வஸ்திரங்களை, அவருடைய வல்லமையை நமக்கு தந்து அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி நம்மளை அழகு பார்த்து வைத்திருக்காரு. இவ்வளவையும் நம்ம செய்துட்டு நம்ம அமைதியாக நம்ம இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நம்முடைய சுய காரியங்களுக்காக, சுய விருப்பங்களுக்காக, சுய வாழ்க்கைக்காக மட்டும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்யலை, இப்படி வல்லமையை கொடுத்து அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி நம்மளை அழகு பார்க்கல. நம்ம புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கணும். இதுதான் ஆண்டுடைய தெய்வீக சித்தம், நம்மை குறித்த அனாதி தீர்மானம். ஸோ அதை நம்ம உணர்ந்தவர்களாக இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக நாம் அர்ப்பணிக்க போகிறோம். பாருங்கள், சீசர்களை உருவாக்கும்படி போங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த எலியா தீர்க்கதரிசியை அனுப்பின ஆண்டவர் அதுக்கப்புறம் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஊழியத்தை அவருக்கு முன்னால் வச்சுருந்தார். ஸோ நமக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம இது வரைக்கும் செஞ்சது போதும்னு நினைக்கும், ஆனால் இது வரைக்கும் செய்ததை பார்க்கிலும் அதிகமான ஊழியத்தை, மேன்மையான ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு முன்னால் வைத்திருக்கிறார். ஸோ அந்த விசுவாசத்தோடு கூட புறப்பட்டு போகும். அது மாத்திரம் இல்லை, மோசே நினச்சாரு, ஆரம்ப நாட்களில் நான் அவங்களுக்கு உதவி செய்ய போனேனே, ஆனால் அவங்க என்னை ஏற்றுக்கொள்ளலையே, இப்போ என்னோட ஊழியம் அங்கீகரிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை தளர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோசே எகிப்துக்கு போன போது அவன் கையில் இருந்த சாதாரண ஆடு மேய்க்கிறக்குள் வல்லமைகளை, அற்புதங்களை செய்கிற ஆண்டுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற கோலா மாறிச்சு. அது மாத்திரம் இல்லை, எவர்களால் தள்ளப்பட்டானோ அவர்களுக்கே மீட்பனாகவும் தலைவனாகவும் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த மோசையை அனுப்பினார். அந்த ஜனங்கள் அங்கீகரித்தாங்க. அந்த ராஜாக்களுக்கு முன்பாக தன்னுடைய வல்லமை ஆண்டவர் மோசே மூலம், அவருடைய கோலின் மூலம் வெளிப்படுத்தினார். அற்புதங்களை, அதிசயங்களை செய்து கானானோட பக்கத்தில் கொண்டு வந்து, கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் மோசேக்கு அழைப்பை கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார், மகிமைப்படுத்தினார். ஒருவேளை என் வாழ்க்கையில் ஊழிய இவ்வளவுதான் நினச்சிக்கிட்டு இருந்த மோசேக்கு 80 வயதுக்கு பிறகு புறப்பட்டு போக சொல்லி மிக மேன்மையான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் கொடுத்திருந்தார். சரித்திர தலைவனாக அவரை மாற்றினார். ஸோ அதே போல் நம்ம கொண்டோம் ஆண்டவர் சாதனைகளையும் சரித்திரங்களையும் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஸோ நம்ம அவர் சொல்கிற இடத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவர் காட்டக்கூடிய இடத்துக்கு, எப்படி ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனாரோ, ஆண்டுடைய சமூகம் முன்னின்று நடத்தியதோ, அதே போல் நிச்சயம் புறப்பட்டு நம்ம போகும்போது ஆண்டுடைய சமூகம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க மோசே போன போது உடன்படிக்கை பெட்டி முன் சென்று அவர்களை வழி நடத்தியது. பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் முன்னின்று மோசையை வழி நடத்தினார். மோசைக்கு ஆலோசனைகளை கொடுத்து மக்களை வழி நடத்த தேவையான கிருபைகளை கொடுத்தாரு. தூதனை அனுப்பி பாதுகாத்தார். எல்லா தேவைகளுக்கும் ஒரு அந்த வனாந்திர மார்க்கமாக அவ்வளோ ஜனங்களை அழைச்சிட்டு போகும்போது தேவையான எல்லா பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் சந்தித்தார். அது மட்டும் இல்லை, அந்த 40 ஆண்டுகள் அவங்க வனாந்திரத்தில் வரும்போது அவங்க வஸ்திரம் பழமையாக போகவும் இல்லை, அவங்களுடைய செருப்பு அளவு கூட என்ன செய்யலை, குறைஞ்சி போகலை,
பீந்து போகலை. அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தினார். அதே ஆண்டவர் கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நாமளும் புறப்பட்டு போகும்போது, ஆண்டவரே நான் புறப்பட்டு போனேன்னா எனக்கு இந்தந்த தேவைகள் இருக்குது, இந்தந்த காரியங்கள் இருக்குது, இந்தந்த ஒருவேளை நம்ம எதெல்லாம் ஆண்டுக்கு முன்னால் நம்ம வைக்கிறோமோ, எதெல்லாம் நமக்கு கேள்விக்குறியாக வந்து நிற்கிறதோ அத்தனை கேள்விகளுக்கும் ஆண்டவரே பதிலாக இருந்து அவரே என்ன செய்வார், நடத்துவார். ஏன்னா நம்ம கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கோம். அந்த கிருபைக்கு கீழே ஆண்டுடைய அத்தனை நம்முடைய என்னென்ன தேவைகள் இருக்கோ, அது ஒவ்வொருவருடைய ஊழியத்திலையும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கலாம். ஒருத்தருக்கு பாதுகாப்பு தேவையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு பலம் தேவையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு பொருளாதாரம் தேவையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விதமான தேவைகள், எந்தெந்த தேவையாக இருந்தாலும் அத்தனையும் அவர் வான அப்பத்தினால திருப்தியாக்கின தகப்பன் நம்ம என்ன செய்வார், அவருடைய வான அப்பத்தினால திருப்தியாக்கி நம்ம நடத்துவார். ஒரு கல்லில் இருந்து பாறையில் இருந்து கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, சிம்சோனோட நாட்களில் பார்த்தோன்னா பலவான் கையிலிருந்து பட்சிக்கிறவனத்திலிருந்து பச்சனமும் பலவான் கையிலிருந்து மதுரமும் வந்ததுன்னு சொன்னது போல, எதிர்பாராத இடங்கள்ல இருந்து எதிர்பாராத உதவிகளை, எதிர்பாராத தயவுகளை, எதிர்பாராத கிருபைகளை ஆண்டவர் தந்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸோ இப்போ மோசே பயந்தாரு, என்ன ஆண்டவர் புறப்பட்டு போக சொல்கிறாரே, நாங்கள் போனால் என் ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்வாங்களா, மீண்டுமா என்னை தள்ளுவாங்களா, நான் அதிகாரத்தோட வல்லமையோட வாலிப நாட்களில் இளமையின் துடிப்போடு இருக்கும்போதே என்ன அவங்க ஏற்றுக்கொள்ளலையே, இப்போ நான் முதிர் வயதுள்ளவனாயிட்டேன், பலவீனனாக இருக்கிறேன், திக்குவாயும் மந்தனாவுமாக இருக்கேன், என்ன அவங்க ஏற்றுக்கொள்வாங்களான்னு சொல்லி அவர் யோசித்திருக்கலாம். நாமும் கூட இந்த நாட்களில் அதை போல் நம்முடைய பலவீனங்களையே நோக்கி பார்த்துக்கிட்டு தயங்கி நிற்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நான் உன்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், வல்லமையினால் இடை கட்டி இருக்கிறேன். ஸோ எப்படி இயேசு கிறிஸ்துவை நிறைத்த அதே வல்லமையும் அதே பரிசுத்த ஆவியினாலும் நான் உங்களை என்ன செஞ்சுருக்கேன், நிரப்பி இருக்கிறேன். நீங்கள் என்ன நம்பி, என் வார்த்தையை நம்பி நீங்கள் புறப்பட்டு முன் செல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிற இந்த நாளில் நம்ம சொல்கிறாரு. ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நம்பி ஒருவேளை நாம பிரயாசப்படலை, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்களாக தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு நான் என்ன செய்கிறேன், அவரையே அறிவித்து மக்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இந்த நிச்சயத்தோடு கூட நாம் என்ன செய்வோம், இந்த உலகத்துக்குள்ளே புறப்பட்டு செல்லுவோம். உலகத்துக்குள்ளே புறப்பட்டு செல்லும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால், மோசே ஜனங்களை கானானை சுதந்திரிப்பதற்காக அழைத்து செல்ல, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானை சுதந்திரிப்பதற்கு அழைத்து செல்லதுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டுடைய சீசர்கள் அவங்கள போல இன்னும் சீசர்களை உருவாக்கும்படி, ஆண்டவரை உண்மையாக பின்பற்றக்கூடிய சீசர்களை உருவாக்கும்படி புறப்பட்டு செல்வதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருந்தார். தாவீது கோலியாத்தை வீழ்த்தும்படி என்ன செஞ்சான், புறப்பட்டு போனான். ஸோ நாமும் இன்னைக்கு இந்த தேசத்தில் பலவிதமான அடிமைத்தனங்களில் பலவிதமான கோலியாத்துக்கள் எழும்பி மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பயமுறுத்துக்கிற எல்லா கோலியாத்துக்களையும் கொன்று நிர்மூலமாக்கும்படி நாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, புறப்பட்டு போகும்படி நமக்கு கட்டளை கொடுக்கிறார். இன்னும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னால் செங்கடல் பிரிந்தது, எரிகோ தகர்ந்தது, யோர்தான் பிளந்தது. அதே போல் நாம் என்ன செய்வோம், புறப்பட்டு போகும்போது தான். அவங்க ஒருவேளை நின்றுக்கிட்டே இருந்திருந்தா நடந்திருக்காது. அவங்க புறப்பட்டு செங்கடலுக்குள்ள முன்னேறி செல்லும்போது செங்கடல் பிளந்தது. எரிகோவை சுற்றி வரும்போது எரிகோ கோட்டை தகர்ந்தது. யோர்தானில் கால் வைத்த போது யோர்தான் பிளந்தது. அவங்க முன்னேறி போய்கிட்டே இருந்தாங்க. அதே போல் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், ஒரு தீர்மானத்தோட, ஆண்டவர் என்னை அனுப்புகிறாருங்கிற நிச்சயத்தோட, அவர் என்னை அழைக்கிறார், அவர் என்னை அனுப்புகிறாருங்கிற நிச்சயத்தோட கூட எழும்புவோம், புறப்படுவோம். புறப்பட்டு போய் என்ன செய்வோம், தேசத்தை சுதந்தரிப்போம். அநேகர் ஆண்டவருக்கு வைராக்கியம் உள்ள சாட்சிகளாக எழுப்புவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம்.
நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஆண்டவரே எங்களை புறப்பட்டு போ என்று கட்டளை கொடுத்த அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்களும் புறப்பட்டு இந்த உலகத்துக்குள் செல்ல, ஒருவேளை ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல ஆண்டவரே நீர் இந்த நாட்களில் எங்களை அனுப்புனாலும் அனுப்புகிறவர் நீங்கள் எங்கள் நிச்சயத்தோடு கூட ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, நிச்சயத்தோடு கூட நாங்கள் புறப்பட்டு சொல்கிறோம். கிதியோனோடு கூட இருந்து உம்முடைய கர்த்தரின் பட்டயம் வெளிப்பட்டது போல எங்களோடு கூட இருந்தோம். நீர் வெளிப்பட போகிறதற்காய் அநேக ஜாதிகளை உமக்கு சொந்தமாய் நீர் மீட்டுக்கொள்ளப் போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.